Hallelujah, 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 Hallelujah. இன்னைக்கு நம்ம மத்தியில் ஒரு சின்ன சகோதரர்கள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். சீன சகோதரர்னா விசிட்டர்ஸ். சரி, சீன சகோதரர்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் அவர் ஒரு நடிகர், சினிமா நடிகர். இஸ்ரோவில் அவர் ஒரு நடிகராய் காணப்படுகிறார். அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். One of the brother with us today is one of the singing actor in Astro. I like to welcome you, brother. Kera Bharatne, we welcome you. Manda kaiyila thatti avaru vanathukuma all of you all welcome you. கடந்த நாட்களிலே அவர் ஜெபிக்க வந்திருந்தார். கர்த்தர் அவரோடு கூட பேசினார். ஆண்டவர் உபஸ்திகத்தில் அநேக சீன சகோதரர்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அநேக சீன சகோதரர்களை கர்த்தர் இனி சீக்கிரமாக தேவன் கொண்டு வருவார். ஆகவே பல பாஷைகள் ஜனங்கள் வந்து இந்த இடத்துல ஆராதிக்க போகிறார்கள். ஆண்டவர் தேசத்தை நம்ம கையில கொடுக்க போறார் சீக்கிரமா. God is going to give us Malaysia. ஆண்டவர் தேசத்துல தேவன் நம்மள ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாக போகிறது. For those who seek the Lord sincerely throughout the year. On the account, that account is working. That account is working. On the switch. அது யாரும் டெய்லி தொடக்க மாட்டாங்க. நான் தான் வந்ததை தொடங்குகிறார். Praise God. கர்த்தர் ஆண்டவர் இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். God keeps speaking to me this year. இந்த ஆண்டு அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த காலத்தை அவங்க அறிந்து அவங்க செயல்பட்டாங்க என்றால் தேவன் நிச்சயமாகவே அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவர் திரும்ப என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு யூதாவினுடைய ஆண்டு. இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளுக்கு உண்மையா யார் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்களுக்கு தேவன் ஒரு புதிய வழிகளை ஆண்டவர் திறக்க போறார். ஆண்டவர் திரும்ப கர்த்தர் சொல்றார். இது யூதாவின் ஆண்டு. எத்தனை பேர் இளமனால யூதாவோட தலை நிற்கும் அப்படின்றார். சவுல் ராஜாவை நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜாவுடைய விசேஷித்த தன்மை என்னவென்றால் அவன் உயர்ந்தவனாய் காணப்பட்டான். எல்லாரும் அவனுடைய தோள்பட்டை கீழே இருந்தார். ஒரு தனி கூட்டத்தில் நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா தரான கூட்டம் இருந்தாலும் கூட அவனை மட்டும் தனியா தலையை பார்க்க முடியும். அவன் உயர்ந்தவனாய் காணப்பட்டான். அந்த காலம் இந்த காலம் ஜூடா தேவ பிள்ளைகள் கர்த்தர் செய்ய போறார். 1000 பேர் இருந்தார். ஆயிரம் திருச்சபை இருந்தார். கர்த்தர் தனித்துவமாய் ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஒருவேளை இப்ப பார்ப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் பேரா இருக்கிற போல இருக்கலாம். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். ஆனால் முடிவு தேவன் சம்பூர்ணமாய் கர்த்தர் நடக்க போறார். கர்த்தர் இந்த 5 நாள் கூட்டத்தில் முடிவு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்த போறார்.
அவர்கள் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். When you see the glory of God manifest in your life, தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். when you see the word of the Lord fulfilling your life. பாஸ்டர் பால் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. Yesterday, Pastor Paul called me. மத்தியானம் ஃபோன் பண்ணியிருந்தாரு. This afternoon, ஆச்சரியமா இருந்தது. அவர் 2 ஃபோன் மிஸ் கால் இருந்தது ஒரு ஃபோன்ல. I had a missed call from Pastor Paul. அவருக்கு திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணேன். Then I give a return call. இப்ப நம்ம சபையில ஆண்டவர் மகா கிருபையில 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பைபிள் ஸ்கூல்ல. See, 4 people have joined from to their Bible school. அவங்க பைபிள் ஸ்கூல் சொல்ல பாஸ்டர் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் உங்க So சர்ச்சுக்கு. he said he's going to give a special discount. 68 வெள்ளி தான் பைபிள் ஸ்கூல். Just 68 ringgit. 68 வெள்ளி மட்டும் அல்ல, அதுல 10 பேர் சேர்த்தா ஒரு ஆளுக்கு ஃப்ரீ. So if 10 people join, 1 people would have free. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப யாராவது கஷ்டப்படுற ஒரு ஆளு ஃப்ரீயா நம்ம படிக்க வைக்கலாம்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க ஹalleluya. அதுவே இது முக்கியமா அந்த பைபிள் ஸ்கூல் 9 மாதம் பைபிள் ஸ்கூல். It's a 9-month Bible school. 9 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 9:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும். So every Tuesday 9:30 to 11:30 p.m. இது தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடக்கும். ஆங்கிலம் வேற நாள், தமிழ்ல வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கும். So Tamil class will be conducted on Tuesday, English class on the other day. எனக்கு தெரிஞ்சது வந்து டியூஸ்டே தமிழ் மட்டும் தான் தெரியும் எனக்கு. I only know that there are Tuesday Tamil classes. வெனஸ்டே இங்கிலீஷ் ஆங்கிலம் வந்து எப்ப இருக்கும் தெரியாது. I'm not very sure about the English classes. எல்லாரும் நீங்க படிக்கணும். So I want you to join and study. 68 வெள்ளி தான் வருது. Just 68 ringgit. ஆமா, நீங்க எல்லாரும் அதுல ஜாயின் பண்ணுங்க. I want you to join. எல்லாரும் ஜாயின் பண்ணும்போது நீங்க எல்லாரும் படிச்சே ஆகணும். You need to study. அப்ளிகேஷன் போடும்போது என்ன போடணும்னு சொல்லி எனக்கு கேட்டு போடுங்க. When you apply, you should ask me before you apply. ஆமா, நீங்க அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும், அது என்ன படிக்கணும், என்ன செய்யணும். அதுக்கு பிறகு இது இன்டர்நேஷனல் பைபிள் ஸ்கூல். அதுவே இது வந்து நீங்கள் மற்ற இடங்களில் கூட நீங்கள் சர்டிஃபிகேட் உபயோகப்படும். இது வந்து ஆத்தா ஒன்று சேர்த்து அவர்கள் இன்டர்நேஷனல் பைபிள் ஸ்கூல்ல இது நடத்துறாங்க. They are under the rules of the international ruling, so it's an international Bible school. ஸோ தமிழ்ல இருக்கு, நீங்க தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க சைனீஸ்னா சைனீஸ், எல்லாம் 5-6 பாஷைகள் இருக்கு. They have in 6 languages. ஸோ ஆகவே நீங்கள் தெய்வ பிள்ளைகள் அதை கலந்து கொள்ளபடி கேட்டுக்கொள்கிறேன். So I will encourage every people of God to join. 9 மாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு பட்டப்படிப்பு விழா நடத்தப்படும். Right after 9 months, you'll have the graduation. ஸோ ஆகவே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள், வார்த்தை அறிந்து கொள்ளுங்கள். So join and also understand the word of God. அது குறித்து நீங்கள் மேல் விவரங்கள் தெரிய வேண்டும் என்றால் ஆராதனை முடிந்து வந்து என்னை பாருங்கள். If you want further details, you will come and meet me right after the service. அதில் சில கேள்விகள் 17 பேஜ்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. They have questions for 17 pages. அந்த 17 பேஜ்ல நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். You need to answer everything. ஏன்னா நீங்க என்னென்ன எழுதிருக்கீங்க எல்லாமே எனக்கு அனுப்பிட்டாங்க. They have sent me everything that you have applied for. இது கேள்வி படிக்காம சில இதெல்லாம் அனுப்பியிருக்கு. அது அவங்க சம்மந்தமே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, அது என்னென்ன நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து இதை சொல்லுங்க, நான் அப்புறம் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இது என்ன சொல்லணும், இது என்ன சொல்லணும், இது என்ன சொல்லணும். ஏன்னா எல்லாரும் வேலை மாதிரி போட்டால் அது பொய்யா ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கபடி கேட்டுக்கொள்கிறேன். So I request you to ask me before you apply. ஸோ அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க, சர்ச் பற்றி அவங்களுக்கு தெரியும். So they have been here and they know well about our church. அனைவருக்கு நம்ம சபையை பற்றி நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. Most people you don't know about our church. ஏன் அப்படின்னா The reason is பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆளுங்க எத்தனை பேர் வராங்க, நம்ம ஆளுங்க வாய் குசாம 200 பேர் 150 பேர் வராடுறாங்க. சரியான மக்கள் சாப்பிட்டானே அதை பைக் போடுது. so some people say there are 200-300 people join service. எப்படி கணக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா How I calculate? இருக்கிற ட்ரே வச்சு நான் கணக்கு பண்ணுறேன். We use the communion tray. அந்த கம்யூனியன் ட்ரேல பார்த்தீங்கன்னா அதில் 90 இருக்கும் ஒரு ட்ரேல. Every layer is 90. 4 ட்ரே முடியும். So we have complete 4 அப்போ trays. கணக்கு படிச்சவங்க உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 4 ட்ரே முடியுதுன்னா எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு முடியுது. அப்புறம் அந்த பிரெட்டு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வராங்க. So we got those who are not baptized. We also have the children. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பிள்ளைங்க தான். So on Christmas we saw all our people. பிறகு நம்ம நீலாயே நம்ம வந்து ஜாயின் பண்ணல. We didn't have a group from Nila. இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்தா இடம் பத்தாது. Everyone comes during that time. The place. அப்பப்ப சோம்பேறி அதெல்லாம் வர அந்த பிரச்சனை. Because some people are lazy. ஆமா, பாருங்க இன்னைக்கு பாருங்க எத்த பெரிய சோம்பேறிகளா இன்னைக்கு தான் இருக்காங்க. சோம்பேறி சொன்னது ராதா வச்சு ஆமா, சில சோம்பேறிகளா இன்னைக்கு வரவே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. Some people are not in a future. ஆண்டவருடைய பிள்ளைகள்
children of God, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் இந்த கடைசி நாட்கள் நாம் தேட வேண்டும். people of God, you must seek God at His end time. சோ நாளையிலிருந்து நமக்கு வெளியிருந்து ஊழியர்கள் வருகிறார்கள். Tomorrow onwards we're going to have visitors. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கர்த்தரை தேடும் பொழுது 3 நாள் தேவன் ஒரு பெரிய அசைவு கர்த்தர் கொண்டு வருகிறார். Seek the Lord will do a great thing. சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. You should not be lazy. ஆமென். கர்த்தர் சொல்லுங்க ஹalleluya. விசுவாச அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். You must learn to confess and speak faith. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இப்பவே 1500 பேர் வரப்போற 5000 பேர் விசுவாச அறிக்கை செய்யணும். Confess that there are 5,000 come. நாம் அறிக்கை செய்ய தான் கர்த்தர் அதை நிரப்புகிறவராக இருக்கிறார். You confess and you could declare the Lord will fill the church. எப்போதும் அறிக்கை செய்யணும். யாரு கண்டாலும் வெட்கப்படாம அறிக்கை செய்யணும். Always confess the who asked me. 1500 பேர் இருக்கிறாங்க. 1,500. 1500 பேர் இருக்கிறாங்க. 1500 பேர் இருக்கிறாங்க. அவங்க கண்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆராதிக்கிறார். Thousands are worshiping the Lord. எனக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு வரணும். You should have the same faith. அந்த விசுவாசம் பைபிள் அதான் சொல்லிக் கொடுக்குது. That's what the Bible teaches. இல்லாதவர்கள் இருக்கிற போல தேவன் வர வைக்கிறார். The Lord brings things into existence. பூமியை உருவாக்கும் பொழுது When God created the earth, முதல்ல விசுவாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். so you have to understand the faith. விசுவாசம் என்பது Faith is the நமக்கு இருக்கிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. substance of the things that you have believed and the things which have not been seen. விசுவாசம் என்பது உறுதியா இருக்கிறது. It's firm. காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. It's the assurance that தேவனுடைய விசுவாசம் நமக்கு வேண்டும். we need the faith of God. தேவனுடைய விசுவாசம் என்றைக்கு நமக்குள்ளே வருகிறதோ When we have the faith of the Lord, அன்றைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். that's when God will do great things in our life. விசுவாசம் என்பது 3 காரியம் செயல்பட வேண்டும். So 3 things need to work in faith. நம்முடைய பார்வை செயல்பட வேண்டும். Your sight, நம்முடைய வாயின் வார்த்தை செயல்பட your வேண்டும். word, நம்முடைய இருதயம் செயல்பட and your வேண்டும். heart. இது 3 செயல்பட்டால் When all these 3 work together, ஆண்டவர் செயல்படுவார். God will work with you. நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், If you never believe, நீங்கள் நம்பாவிட்டால் if you don't have faith, உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறாது. God's plan cannot prevail, cannot be accomplished in your life. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் So, people of God, விசுவாசம் பேசினால் போதும் பத்தாது. it's not enough for you to speak faith. விசுவாசத்தை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். You should learn to see in faith. விசுவாசத்தை பேச கற்றுக்கொள்ள You வேண்டும். should learn to speak in faith. விசுவாசத்தில் நடக்க கற்றுக்கொள்ள You வேண்டும். should learn to walk in faith. ரோமர் 4 அதிகாரம் Romans chapter 4, 16-17 வசனங்கள் சொல்கிறது. 16, 17 says, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். Abraham believed இல்லாதவர்கள் இருக்கிற போல கர்த்தர் வர வைத்தார். that God brought things into existence. ஆபிரகாமுக்கு குழந்தை வாய்ப்பே கிடையாது. See, Abraham had no children and there's no chance that he could have ஆனால் a son. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பேரை கொடுத்து விட்டார், ஈசாக் என்று. But the Lord gave the name Isaac அந்த பேர் அவனுக்கு கிடைத்தது. and he got the name. அந்த பேரை வைத்து விசுவாசத்தோடு வாழ்கிறார். So he lived based on the faith. காலம் கடந்து போனது, Days passed by, நேரங்கள் கடந்து போனது, time passed by, வினாடிகள் கடந்து போனது. months passed by. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் அதை நிறைவேற்றினார். God fulfilled at the appointed time. ஆகவே நீங்கள் விசுவாசத்தோட பார்க்கும் பொழுது, When you look through faith, நீங்கள் விசுவாசத்தோட பேசும் பொழுது when you speak through faith, தேவனுடைய ஆண்டவருடைய வல்லமை அதில் செயல்படுகிறது. God's power will manifest. நான் இன்னைக்கு உங்களை விசுவாசத்தை குறித்து சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். So I want to speak to you about faith. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். You need to listen carefully. அநேக நேரத்தில் செய்திகள் நாங்கள் கேட்கிறோம், Most of the time you hear the word, ஆனால் வார்த்தையை மறந்து விடுகிறோம். but we forget the word. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உருவாக்கும் பொழுது When God created heaven and the earth, Genesis chapter 1, if you go to Genesis chapter 1, ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே in the beginning God created heaven and earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அந்த உண்டாக்கினார். பூமியானது வெறுமையா இருந்தது. And the earth was void and formless. அந்த பூமி ஒன்றுமில்லாம இருந்தது. There was nothing on the earth. அப்ப தேவன் வெளிச்சம் உண்டாவதாக The Lord said, let there be light. என்று கர்த்தர் சொல்லும் பொழுது When the Lord said, let there be light, விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு கர்த்தர் சொல்கிறார். God said with faith. வெளிச்சம் அல்ல, There was no light. ஆனால் வெளிச்சம் உண்டாவதாக. Let there be light. ஜீவ சக்திகள் உண்டாவதாக. Let there be livestock. மரச்செடிகள் உண்டாவதாக. Let there be plantation. இந்த தேவன் விசுவாசத்தோடு கர்த்தர் அதை பேசும் பொழுது, When God spoke with faith, ஆகவே அந்த விசுவாசத்தோடு அவர் அதை பார்க்கும் பொழுது when God looked into faith, பைபிள் சொல்றது அப்படியே நடந்துதான். Bible says it came to existence. ஒன்றுமில்லாமல் தேவன் அழைத்தார். There was nothing that God called. தேவன் அதை அழைக்கும் பொழுது அது அப்படி நடந்துதான். When God called, it came to அது existence. எபிரேயர் பக்தர் அழகா எழுதுகிறார். எபிரேயர் 11:1 That's the reason why when the saint விசுவாசம் Paul என்பது நம்பப்படுகிற உறுதி, that he says that the faith is a காணப்படாத நிச்சயமா
இருக்கிறது. and the things which have not seen. 6ஆம் வசனம் சொல்கிறது, Verse 6 says தேவன் உண்டு என்றும் that God is, அவர் இருக்கிறார் என்றும் that God is, அவர் தேடுகிற யாவருக்கும் that whoever seeks the அவர் Lord, பதில் அளிக்கிறார். that He answers. இந்த தேவ பிள்ளைகள் இடத்தில் சேரும்போது When the people of God come to the Lord, தேவனிடத்தில் சேருகிறவர்கள், those who come to the Lord, தேவனிடத்தில் சேருகிறவர்கள் he who comes to God தேவன் உண்டு என்றும் must believe that He அவர் is, இருக்கிறார் என்றும் and that He is a rewarder. தேடுகிற யாவருக்கும் Whoever seeks Him, அவர் கண்டடைவார். that they will அப்ப receive Him. தேவனிடத்தில் நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. That you are here in the presence of the Lord. தேவனிடத்தில் இருக்கிறார். God is here. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். God is with me. தேவ மகிமை என்னோடு கூட இருக்கிறது. God's glory is with me. தேவ கிருபை என்னோடு கூட இருக்கிறது. God's grace is with me. அவருடைய தயவு என்னோடு இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் என்னோடு இருக்கிறது. அவருடைய ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. அதுவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறார். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். மனுஷன் என்ன செய்ய முடியும்? 2026 என்னுடைய ஆண்டு. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் தடைகளை உடைப்பார். கர்த்தர் போல்களை செம்மைப்படுத்துவார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்துக்கு ஆண்டவர் பல சம்பவத்தை வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உதாரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Examples in the Bible about faith. திரும்ப திரும்ப அதை சொல்ல விரும்புகிறேன். I like to say it again and again. காரணம் என்னவென்றால் The reason is உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகக்கூடாது. that your faith should not stumble. விசுவாசிக்கிற பிள்ளைகள் பலரால் Those who believe will never go astray. வேதம் நமக்கு சொல்கிறது. Bible says விசுவாசிக்கிற பிள்ளைகள் பலர மாட்டார். the people who believe will never be shaken. அவர்கள் அங்கலைக்க மாட்டார். They will never go wandering ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் because they know well. அவர்கள் விசுவாசிக்கிற தேவன் யார் என்னார் என்று அவர்கள் They அறிந்திருக்கிறார்கள். understood that who is the Lord that they will உங்கள் believe. தேவன் யார் என்பதை நீங்கள் அறியும் பொழுது, They knew well about their God. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, When you believe, நீங்கள் அவரை நம்பும் பொழுது, when you believe in the Lord, எது வந்தால், no matter what happens, போராட்டம் வந்தால், no matter if it's a struggle, பிரச்சனை வந்தால், if it's a problem, சஞ்சலம் வந்தால், if it's of agony, துயரங்கள் வந்தால், if it's of suffering, நீங்கள் எதிர்கொள்ளும் about anything, நீங்கள் அச்சம் you மாட்டீர்கள், will never fear. பயப்பட You மாட்டீர்கள். will never fear ஆனால் உங்களுக்கு தெரியும் because you know well. விசுவாசத்தை துவக்கணும் முடிக்கணும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். Jesus Christ, the author and the finisher of the faith, is with me. வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. Bible clearly says, இவர்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் Hebrews 3:1, நமக்கு பிரதான அப்போஸ்தலராகிய ஆண்டவராக இயேசு இருக்கிறார். that Jesus Christ is the high priest. அவரை கவனித்து நாம் பார்க்க வேண்டும். Look unto the Lord. வேதம் நமக்கு சொல்கிறது. Bible clearly says, அவரை விசுவாசத்தை துவக்கணும் முடிவுகளாக இருக்கிறார். that he is the author and the finisher of the faith. விசுவாசத்தை ஒரு மனிதனுக்குள்ளே துவக்கிறவர் இயேசு. Jesus is the one who begins the faith in someone's life. அவர் இயேசு உனக்குள்ளே வந்தார். When you have Jesus in you, இயேசு உனக்குள்ளே இருந்தார் என்றால் Jesus is inside of you, உன்னுடைய விசுவாசம் ஒருபோதும் தடுமாறாது. your faith will never stumble. என்றைக்கு நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறது? You know, when does your faith stumble? என்றைக்கு நம்முடைய விசுவாசம் இயேசு நம்மை விட்டு தூரம் போகிறார், When Jesus is away from you, அன்றைக்கு நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறது. that's when your faith begins to shake. ஆனால் இயேசு நமக்குள் இருந்தார் என்றால், But if you have Jesus in you, when Jesus in us, ஏசு நமக்குள் இருந்தால், what circumstance we face, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நாம் எதற்கும் தடமாற we மாட்டோம். will never stumble for anything. அவர் விசுவாசத்தை துவங்குகிறவராக இருக்கிறார். Because he is the author of the faith. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? விசுவாசத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து காட்டின சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். We're going to say few things that the Lord Jesus did about faith. இயேசுவோடு இருக்கிறார்கள் சீடர்கள். The disciples was with the Lord Jesus. இயேசுவோடு இருக்கிறார்கள். They are with Jesus. இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். They knew Jesus. இயேசுவை தெரிகிறார்கள். இயேசு பச்சை அற்புதங்களை பார்க்கிறார்கள். They saw all the miracles that Jesus did. ஆனால் But அவர்கள் அவைப்போது விசுவாசத்தில் உங்கள் மேலே தடமாறிதான் கொண்டிருக்கிறார்கள். all in all, they struggle in their faith. விசுவாசத்துல பேசுறது கிடையாது. They don't speak faith. அதுக்கு தேவன் சில காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப நமக்கு நினைவு மூட்ட விரும்புகிறார். Let God remind us again. மார்க் எழுதின சுவிசேஷம், The Gospel of Mark. மார்க் எழுதின சுவிசேஷம் Gospel of Mark. 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். Let us not enter to chapter 11. நான் பலமுறை இந்த இடத்துல இந்த பக்கத்தில் நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார். I've spoken many times from this motion. The Spirit of God has spoken to you. தேவனுடைய பிள்ளைகளை இந்த பகுதியில் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் செயல்பட வேண்டும். People of God, you need to work on this. காரணம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க
சொல்லுகிறார், அதிசயங்களை கர்த்தர் இந்த ஆண்டு தேவன் செய்ய போகிறார். God is about to do greater things in your life this year. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறார். Around and see God going to do great things in your life. நல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, வாய மட்டும் அசைக்காதீங்க. Tell that God is going to do great things in your life. கர்த்தர் The Lord, வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். God is about to do great things in your life. இதிலிருந்து உங்க வாழ்க்கை மாறணும். Your life will change. இதிலிருந்து உங்க வாழ்க்கை மாறணும். And your life need to be changed உங்க today. சிந்தனை மாறணும். Your mind need to be உங்க changed. யோசனை மாறணும். Your thought need to be உங்க changed. செயல்பாடு மாறணும். Your deed need to be changed. ஆண்டவர் அதை எல்லாத்தையும் மாற்றுவார். God will change everything. வாசிங்க 11ஆம் அதிகாரம் Let us read chapter 11. 20, 22, 23 வசனங்களை நாம் தியானிக்க கேட்போம். 20, 22, The Gospel of St. Mark chapter 11 verse 20, 21, 22, 23 and 24. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 24 திரும்ப வாசி. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தார். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. Now in the morning as they passed by, they saw the fig tree dried out from the road, and being to remember it, said to him, Rabbi, look, the fig tree which you cursed and withered away. So Jesus answered and said to them, have faith in God. For surely I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believe that those things he says will be done, he will have whatever he says. Therefore, I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you will have them. And it shall be yours. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. என்ன விஷயம் போடுறாரு? See, the NIV version It says shall be yours. that it will be yours. அப்படினா நீங்கள் எதை விசுவாசித்து அறிக்கை செய்றீங்களோ That is the whatever that you faith and confess, அது உங்களுக்கு உண்டாகும். it will be yours. அது உங்களுக்கு உண்டாகும். It belongs to you. இந்த நாட்கள் மேல நீங்கள் எதை சொல்றீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். Tonight, whatever that you say is coming to pass. ஆவியானவர் நம்மிலே இருக்கிறார். Spirit of God in the midst of us. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். God has been ruling over here. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். God is ruling over here. பரிசுத்த ஆவியானவர் எல்லா இருதயங்களையும் பார்த்து God கொண்டிருக்கிறார். is watching over every heart. ராத்திரி நேரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியானவர் கொண்டு வர போகிறார். God is going to bring a great thunder. சத்தமா ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கணும். You have to keep saying amen. ஆமென் என்று அப்படியே நடக்க கடவுது. Amen is that it be so. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். We receive it அதை அப்படி நடப்பதாக. and it be done. அதை நீங்கள் ஆமென் சொல்லும்போது When you say amen, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வாராக. God will do it in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God will do great things in your life. அதிசயங்களை செய்வார். God will do wonders in your life. நன்மைகளை செய்வார். God will do good things in your life. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. No purpose of the Lord can be stopped. ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல் வெளிப்படும். God's glory will reveal in your life. தேவன் தயவு உங்கள் மேல் கடந்து வரும். Favor will come in your life. நான் விசுவாசிக்கிறேன். I believe. இந்த ராத்திரி ஜெபத்துக்கு பிற்பாடு After tonight's prayer, தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. many people's life there will be a great changes. அந்த தடைகளை ஆண்டவர் உடைப்பார். God will break the obstacles. தேவ மகிமை இறங்கி வருகிறது. Glory of God is coming in your life. தேவ கிருபை இறங்கி வருகிறது. God's grace is coming in your life. தேவனுடைய அபிஷேகம் வருகிறது. God's anointing is coming in your life. அந்த தடைகளை உடைப்பார். God will break the obstacles. ஹalleluya. Hallelujah. தேவன் சொல்கிறார். Bible says, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை அழைத்து போகிறார். see, Jesus Christ our Lord went to the fig tree. ஆண்டவர் பெத்தானியா என்ற ஊருக்கு கடந்து வரும்போது When Jesus entered Bethany, ஒரு ஒலிவ மரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். and Jesus was seeing the olive. அந்த ஒலிவ மரத்தை கனி இருக்காத ஆண்டவர் பார்க்கிறார். And Jesus was looking whether there's any fruit in the olive கனி tree, கொடுக்கிற காலம் அல்ல. in the fig tree, but there is no fruit in it. இலைகள் நிறைந்த பச்சை இலை மரமா இருக்கிறது. It is a tree full with leaves. இயேசு அதை அண்டை வந்து பார்க்கிறார். But Jesus came to the fig tree, கனி இல்லாத but இருக்கிறபடியால் there was no fruit. கர்த்தர் அதை சபிக்கிறார். So Jesus cursed the fig tree. மறுநாள் அந்த ஒரே நாளிலே அந்த
single on the day itself, the tree was dead. சில மரங்கள் நம்ம மருந்து போடும் பொழுது Sometimes when you begin to put some poison on ஒரே it, நாள் பட்டு போக it will never die in a single day. அதுக்கு நாள் இருக்கும். It will take some time. ஆனால் அது ஒரே நாள்ல பட்டு போயிடுச்சு. But in a single day, it wilted away. விசுவாசத்துல ஒரு காரியத்தை தேவப்பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். So people of God, you need to understand something. விசுவாசம் என்பது ஒரு வரமாய் காணப்படுகிறது. Faith is a gift. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் In 1 Corinthians 12, வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். write the scripture. 9 ஆவியின் வரங்கள் இருக்கிறது. It speaks about 9 gift of spirit. அந்த 9 வரங்கள் விசுவாசம் என்பது ஒரு வரம். Faith is one of the gift in it. சில நேரத்துல கேள்வி ஏன் இந்த சகோதரிக்கு விசுவாசமே இருக்க மாட்டேங்குது? Sometimes people ask why your sister don't have faith. ஏன் இவ்வளவு வசனம் கேட்டா உங்களுக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது? Why you don't have faith even after hearing all the word? எல்லாருக்கும் விசுவாசம் வரா. Everyone, not everyone will have faith. எல்லாருக்கும் அந்த விசுவாசம் வராம செயல்படா. Not everyone will have the faith. மட்டும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது. You cannot just because someone prays for hours doesn't mean that they have the gift of faith. விசுவாசம் என்பது ஒரு வரம். Gift is faith is a gift. அதனால ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது That's the reason when the father came and plead to Jesus for the son. சொல்லுங்க ஆண்டவரே அவிசுவாசத்தை எடுத்து போடு. And the father said, Lord, please remove my doubt. என் விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. Oh Lord, give me faith. இன்றைக்கு எல்லாருக்கும் அந்த விசுவாச வரங்கள் செயல்படுவதா? May the gift of faith manifest in everyone's life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது When the Spirit of God comes in you அந்த வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படுவதா? and let the gift manifest, விசுவாசம் ரெண்டு பக்கத்துல நீங்க பார்க்க முடியும். you can see faith in both sides. ஆவியின் வரங்களை நீங்கள் பார்க்கலாம். In the gift of spirit ஆவியின் கனிகளை நீங்கள் and பார்க்கலாம். in the fruit of spirit. ஆகவே விசுவாசம் மிக முக்கியமா இருக்கு. So faith is very important. நான் சொல்லுங்க விசுவாசம் என்பது ஒரு வரம். Faith is a gift. எல்லாரும் சிரசு மேல கை வைத்து சொல்லுங்க தகப்பனே Everyone say, Father, தகப்பனே Father, தகப்பனே Father, விசுவாச வரம் the gift of faith. எனக்குள்ள செயல்படுவதா? Let it come into my life. எனக்குள்ள செயல்படுவதா? Let it manifest in my life. சொல்லு சொல்லு தலையை அடிச்சு சொல்லுங்க எனக்குள்ள செயல்படுவதா? Let it manifest in my life. ஆமென். Amen. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த சம்பவத்தை நாம் கவனமாய் பார்க்க வேண்டும். So let us focus and look into the incident. மறுநாள் அது பட்டு போயிடுச்சு. The next day he waited for me. பேதுருவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். Peter was amazed. பேதுரு கேட்கிறார் எப்படி ஆண்டவரே இது பட்டு போயிடுச்சு? Peter asked Jesus, how could it die? How could it be? இயேசு சொல்லுகிற முதல் பதில் The first answer Jesus தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்க. that you need to have faith in God. ஆனால் கிரேக்க பதத்தில் இந்த வேதம் அப்படி கிடையாது. But in Greek, it's not written such as this. அந்த கிரீக் டிரான்ஸ்லேஷன் அதை மாற்றி இருக்கிறார். In the Greek translation is changing. இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்றால் What did Jesus really mean? தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள் இருப்பதாக. May you have the faith of God in you. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று கிரேக்க கிடையாது. In Greek, Jesus did not say that you should have faith. பதத்தில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா What Jesus actually said, have the faith of God. தேவனுடைய விசுவாசம் உனக்குள்ள இருக்க So வேண்டும். what is the faith of God? தேவனுடைய விசுவாசம் என்றால் என்ன? இல்லாதவரை இருப்பதை போல வர வைக்கிறது. Instead, it brings into existence whichever that is not. தேவனுடைய விசுவாசம் என்னவென்றால் The faith of God is அவர் எதை சொல்லுகிறாரோ அது நடக்கும். whatever you speak will come into existence. அவர் என்ன
விசுவாசமாக இருங்கள். That have faith in God. தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள வருவதாக. When you have the faith of God in you. என்றைக்கு ஒருவனுக்குள் தேவனுடைய விசுவாசம் செயல்படுகிறதோ, The moment the faith of God manifests in someone's life, தேவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். when God do great thing in their life, அவனுக்குள்ள தேவ கிருபை செயல்படுகிறது. and the grace of God manifests in him. 23ஆம் வசனம் கர்த்தர் சொல்றார், And verse 23 the I Lord. tell you the truth. மெய்யாகவே சொல்கிறேன். நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Surely I say to you. I tell you the truth. மெய்யாகவே சொல்கிறேன். Anyone says to this mountain, இந்த மலையை பார்த்து யாராவது எவனாவது எவனாவது இந்த மலையை பார்த்து, and whoever say to this mountain, ஆண்டவராக தெளிவாய் சொல்கிறார், and the Lord clearly says, இந்த மலையை பார்த்து, look unto the mountain. என்று கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். See the promise that God gave us. ஆண்டவர் மலையை அடித்து நொறுக்கி போடுவேன் கர்த்தர் சொன்னார். God will trash down the mountain. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், But today the Lord is saying, உன்னை சுற்றி இருக்கிற பல மலைகள் போராட்டங்கள். there are many problems like the mountains around you. 121 வசனம் தாவீது சொல்கிறார், In Psalm 121, David said, எனக்கு ஆசீர்வாதம் பரமத்துக்கு நேராக கண்களை I எடுக்கிறேன். look up to my eyes to the east where my help comes from. அப்படின்னா என்னை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது. It means that I'm surrounded by mountains. என்னை சுற்றிலும் மலைகள் இருக்கிறது. There's mountains around me. என்னை சுற்றிலும் போராட்டங்கள் இருக்கிறது. There's problem around me. ஆண்டவர் சொல்கிறார், The Lord says, உன்னை சுற்றிலும் எவ்வளவு போராட்டம் இருந்தால், I mean, how many problem around you? எவ்வளவு பிரச்சனை I இருந்தால், mean, how many trial around you? என்னை பார்த்து When you look unto me, அது கைவிட்டு போய் என்று and சொன்னார். you say, get out of me, அது நிச்சயமாகவே நடக்கும். it will surely come to pass. விசுவாசத்துல முதல் செயல்படுகிற காரியம் என்னவென்றால், And the first thing that you need to walk in faith is, விசுவாசத்துல தேவ பிள்ளைகள் செயல்படுகிற முதல் காரியம், the first thing that people are going to have to do in faith is, விசுவாசத்தோட பார்க்க you கற்றுக்கொள்வது. have to learn to see through faith. ஆபிரகாம் அதை பார்த்தான். Abraham saw. தேவ பிள்ளைகளே, பார்க்கிறவர்கள், விசுவாசங்களை பார்க்கிறவர்கள் அதில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள். Those who believe or see through faith will receive it. நீங்கள் முதலாவது பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். First you need to learn to see. இந்த படிப்பை சொல்றாரா? The Lord speak from the altar. ஆண்டவர் வார்த்தைகளமா பேசுறாரா? God speak prophetically. ஆண்டவர் இந்த ஆண்டு உனக்கு வீடு கொடுப்பேன்னு சொல்றார். I will give you a whole home. இந்த ஆண்டு உனக்கு பெரிய வாகனத்தை தருவேன்னு I சொல்றார். will give you a new vehicle. பார்ப்போம் என்று நீ சொன்னால் உனக்கு கிடைக்காது. If you say, oh, let's look about it. பார்ப்போம் நடக்குமா, பார்ப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் உனக்கு கிடைக்காது. You ever say that, oh, let's see, things will come to pass, you will அதை never receive கர்த்தர் it. சொல்லிட்டாரா? If the Lord has said, இது இந்த வருஷம் உனக்கு ஒரு வீடு கொடுப்பேன். I will give you a home. இந்த வருஷம் உனக்கு பெரிய வாகனம் கொடுப்பேன். I will give you a luxurious car. இந்த வருஷம் கர்த்தர் ஒரு சூழ்நிலையை மாற்றுவார். And God will change your situation. He said, தேவன் சொல்வதை நீங்கள் பார்க்க கற்றுக்கொண்டால் if you learn to see what the Lord has promised, நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவுக்குள் கொண்டு வருவார். surely the Lord will bring it to pass. நான் எப்போது சொல்ல தேவனுடைய பிள்ளைகளே, I always say, people of God, ஆண்டவராக தேவன் இந்த பூமியை படைக்கும் பொழுது when God created the earth, ஆண்டவர் பூமியை பார்க்க ஆரம்பித்தார். God began to look unto the earth. அவர் அழகான வடிவங்களை பார்க்க He ஆரம்பித்தார். saw how beautiful scenery. ஆண்டவர் அழகாய் கர்த்தர் அமைத்தார். And God made it beautifully. அதை பார்த்தார், God saw, அதை அழைத்தார். God called. அந்த வேதம் சொன்னது அப்படியே உண்டாயிற்று. The Bible says it came to existence. தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். People of God, you need to look at it. இந்த 5 நாளும் நீ பார்க்க வேண்டும். You have to look at it. You are the CEO of the company. நீங்க தான் ஒரு கம்பெனிக்கு CEO. The CEO of the company. ஆமென் சொல்லுங்க. உங்க கம்பெனிக்கு நீ தான் CEO. நீ அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். You learn to look it. ஒரு பெரிய கருப்பு BMW நீ பாய்க்கிற. That there is a huge நீ BMW. அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 3 மாடி அடுக்கு வீடுக்குள்ள நீ போகிறாய். அதை நீ பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். You are debt free in 2026. நீங்கள் அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடன் இல்லாத வாழ்வு இந்த ஆண்டு நான் வாழ்வேன் என்பதை நீங்கள் அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். And you have to learn to see that you are living a debt-free life. விசுவாசம் சும்மா பேசிட மாட்டார். It's not enough for you to speak faith. விசுவாசம் பேசிட மாட்டார். It's not enough for you to speak faith. விசுவாசத்தில் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். Learn to look through faith. ஒருவேளை இப்ப நீ வீவா ஓடி கொண்டிருக்கிறார். Maybe you might be driving Viva right now. அச்சு ஓடி கொண்டிருக்கிறார். You might be driving country. பழைய பச்சுல ஓடி கொண்டிருக்கிறார். Old Pajero. எதுவா இருந்தாலும் சரி. Anything. நீங்க அந்த ஓட்டும் போது ஒரு பிசினஸ் மேன் ஓட்டுறது போல You யோசிங்க. have to imagine as if you're driving a Mercedes. BMW ஓட்டுறதை யோசிங்க. You have to imagine as if you're driving a BMW. நீங்க மக்கி சாம்பிராணி மாதிரி. But foolishly, ஆமா மக்கி சாம்பிராணி சொல்லுங்க. லைக் யூ லைக் a மக்கி சாம்பிராணி. Praise God. நீங்க மக்கி சாம்பிராணி மாதிரி. foolishly, ஆமா இது ஓட்டுறதே பெருசு, சிஆர்டி ஓட்டுறதே பெருசு, இதுவரை இது நடக்கும் போது நினைச்சா உன் வாழ்க்கையில உருப்பது நடக்காது. you think that what I'm driving is big enough, then
you are not going to receive it. நீ விசுவாசத்தோடு நடக்கணும். You have to walk in faith. நான் ஓடுற இந்த பசுனால நான் ஓடுறது மர்சிடிஸ் பென்ஸ். I'm not driving this one, I'm driving Merc. நான் ஓடுற இந்த பசுனால நான் ஓடுறது மினி கூப்பர். I'm driving Mini Cooper. நான் மைவி ஓட்டல, நான் ஒரு பெரிய வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறேன். I'm not driving Mini, but a huge car. நான் எச்சாண்டி ஓடுறேன், கர்த்தர் எனக்கு BMW கொடுத்திருக்கிறார். BMW. நீங்கள் விசுவாசத்துல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். Learn to see through faith. நான் ஒவ்வொரு முறையும் சபை 30 பேர் இருக்கும்பொழுது Even when there were 30 people, நான் எப்போதுமே சொல்லுவேன் 1000 1000 1000 1000. I always say 1,000, 1,000, நான் 1,000. படிப்பட்டு நிற்கும் பொழுது When I stand at the altar, 1000 தான் கல்விந்தார பார்த்து I can see thousands in front of me. கேட்டார். So one brother asked, கேட்டா அம்மா அம்மாட்ட போய் கேட்டா அப்பா ஏன் அப்பா 1000 30 பேர் தான் இருக்காங்க 50 பேர் தான் ஏன் 1000 சொல்றாரு. brother asked why his father always said thousands. தெரியாது உங்க அப்பாவோட விசுவாசம். And the mother said that the ஏன் வந்து father கேட்டா came and asked நான் me. சொல்ல சொல்ல நடக்கும். I said when you confess, படிப்பட்டு நிற்கும் போது நான் whenever I stand at the altar, நான் 1000களை பார்க்கிறேன். I can see thousands. 1000களை பார்க்கிறேன். 1000களை பார்க்கிறேன். நாட்கள் கடந்து போனது. Days passed by. கர்த்தர் படிப்படியாய் ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். Step by step. The Lord இன்னைக்கு சொல்ற இயேசுவின் நாமத்தினால் and go to the name of Jesus. 5000 பேர் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். 5,000 people seated. ஒருவேளை இந்த பில்டிங்ல சாத்தியம் இல்லாம இருக்கலாம். Maybe it's not possible in this building. ஆனால் கர்த்தர் இதே இடத்துல 7 ஆராதனை நடத்தினார்னா 7 வந்துடலாம். Praise God. 7 served them for 5,000. அது 7 5 நடத்தினாலே 5000 பேர் வந்தாச்சு. 5 served them 7,000. ஏன் அப்படின்னா Why? நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். You have to learn to see. நான் உங்களை பார்க்கும்போது When I look at you, நான் பிரேத மோகனை பார்க்கும்போது when I look at you, நான் அஞ்சலியை பார்க்கும்போது when I look at you, நான் சென்றாவை பார்க்கும்போது when I look at you, நான் நேசாவை பார்க்கும்போது when I look at you, நான் இவர்களை கண்மணியை பார்க்கும்போது when I look at you, சுவாந்தியை பார்க்கும்போது when I look at you, இவர் எல்லாரையும் பார்க்கும்போது look at every one of you, மோகனாவை பார்க்கும்போது when I look at you, இவர் ஒரு CEO then I see you, இவர் ஒரு பெரிய தொழிலதிபதி they are the business people. கர்த்தர் உயர்த்துவார். Go and serve them. இந்த ஊழியர்களை சொல்லும்போது நீங்கள் அப்படியே பார்க்க கற்றுக்கொள்ள You வேண்டும். have to learn to see through. காரணம் என்னவென்றால் The reason is, மனிதன் முகத்தை பார்க்கலாம், when you look at the outward கர்த்தர் ஒரு appearance, இருதயத்தை look பார்க்கலாம். at your heart. நீ விசுவாசத்தை பார்க்கும்போது When you look in faith, கர்த்தர் அப்படியே செய்வார். the Lord will do it. கர்த்தர் அப்படியே The செய்வார். Lord will perform it. கர்த்தர் அப்படியே செய்வார். The Lord will do it. கர்த்தர் அப்படியே செய்வார். நான் எப்பவுமே பிராணியை பார்க்கும்போது Whenever I look at Brandon, அவன் ஒரு மருத்துவனை பார்ப்பதை குறைவு. I rarely look at him as a doctor. ஒரு ஊழியக்காரனாக பார்ப்பேன். I look at him as a man of God. அதை பார்க்க As I begin to look at him in that manner, காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படுகிறார். God is making things to prosper. விசுவாசம் Faith. விசுவாசம் எங்க துவங்குகிறது? Where does faith begin? உன்னுடைய பார்வையில துவங்குகிறது. From your sight. உன்னை கண்ணு கோளாறுனா வாழ்க்கை கோளாறு. If your sight is right, not right, then your life is not going to be right. உன்னுடைய பார்வை மிக முக்கியம். So your sight is important. பக்கத்துல பார்த்து சொல்ல பார்வை முக்கியம். Your eyesight is பக்கத்துல சொல்ல important. பார்வை முக்கியம். Sight is important. பக்கத்துல பார்த்து சொல்ல பார்வை முக்கியம். அது சத்தமா சொல்ல சவுண்ட் பண்ணி கொஞ்சம் குறைஞ்சு பாருங்க. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்ல பார்வை முக்கியம். சொல்லுங்க பார்வை முக்கியம். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்ல பார்க்கிறது முக்கியம். உன்னை நீ எப்படி பார்க்கிற அதுவும் முக்கியம். சொல்லுங்க The உன்னை way எப்படி you பார்க்கிற? look at you is very important. ஐயோ நான் சிக்காரி. Oh, I'm weak. ஐயோ முடிஞ்சது. Oh, that's it. நீ உன்னை எப்படி பார்க்கிற? How do you look at you? நீ எப்படி உன்னை பார்க்கிற? How do you look at you? சில இடத்துல மூணாவை பார்க்கும்போது Sometimes I look at, சில இடத்துல மூணாவை பார்க்கும்போது எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கும். I feel funny. ஏன்னா மூணா எப்படி வந்தது எனக்கு தெரியும். I know how she came, அது எப்படி இருந்தது, how she was, அது எப்படி வந்தது. how she came. ஆனா இப்ப மூணா சகத்துல அது ஒரு கிஃப்ட் பண்ணும் பாருங்க. Sometimes the way she behaved. நீங்க அதோடைய டிபியை பாருங்க. நீங்க போய் டிபியை பாருங்க உடனே மாத்திரும். அதுல டிபி அது சோப்பு சாணிக்க போட்டுட்டு ஒரு மாதிரி அப்படியே அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இருதயம் அப்படியே வர மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். But she has a self-confidence. அதுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸ் ஐ லைக் தி கான்ஃபிடன்ஸ். எத்தனை பேர் இருந்தாலும் நான் தான் அழகு. ஒரு கை தட்டுங்களா. அதுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். She has a self-confidence. அதை பார்த்து நானே சிரிச்சுங்க. அதை பார்த்து Sometimes I laughed at her. சிறு பிள்ளையா வந்தது. அது வாழ்க்கை பிள்ளையாக வந்துச்சு. She came because, yeah, அது இங்க வரும்போது எப்படி காக்கா மாதிரி இருந்துச்சு. she was like a group. ஓ தேவன் அது
காக்கா மாதிரி வந்த பிள்ளை. ஆமா, விசுவாசம் பலப்பட்டு விசுவாசம் பேசுறேன். சொல்லுங்க விசுவாசம். அது வந்து இப்ப புறாவா மாறிடுச்சு. புறாவா, அதுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சில விஷயங்களை நம்ம பாராட்டணும். Certain things you can appreciate. அதுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். The self. ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நான் எவ்வளவு உருண்டையா இருந்தாலும் நான் தான் அழகு. அதுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அப்படி சிக்கெல்லாம் அடிச்சு கடிச்சு மூட்டிக்க இருக்கிற கருப்பை இருக்கிற கருப்பை ஒரு கலர் ஆக்கி ஒரு மாதிரியா சந்தன மாதிரியாக அது வேற பண்ணணும் இருக்கு. ஒரு ஆமை சொல்லுங்க வாழ்க்கை சொல்லுதாலே லோயா, அதுல சத்தமா சொல்லுதாலே லோயா. நீங்க அப்படிதான் நீங்க பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் பார்க்கணும். People of God, you must look in. எனக்குள்ள தேவன் இருக்கிறார், God is in you. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். God is in you. என்னுடைய பார்வை வேறுபட்டது. Mind is different. எனக்கு விரோதமா எத்தனை மலைகள் இருந்தால், Can be any mountains around me. எனக்கு விரோதமா எத்தனை எதிர்ப்புகள் Can இருந்தால், be any objections against me. எத்தனை நீ எனக்கு விரோதமா எழும்பினா, Can be any rise against me. எத்தனை பிசாசு எனக்கு விரோதமா எழும்பினா, Any enemies rise against me. எத்தனை போராட்டம் வந்தாலும் Any struggles. என் இடத்துல நான் தான் பாஸ். I'm the head of the place. என் இடத்துல நான் தான் பாஸ். என் இடத்துல நான் தான் பாஸ். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், God lives in me. எனக்குள்ளே வாழ்கிறார், God lives in me. எனக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். எத்தனை ஆமென் சொல்லுங்க. ஒரு 2 minutes நம்ம ஜெபம் பண்ண போறோம். We're going to pray for 2 minutes. என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, What are you going to praise? இந்த வருஷம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி நினைச்சு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. I want you to visualize your life in this year. ஒரு பேனா கையில எடுத்துக்கங்க. Take a pen. இப்ப நீங்க எழுதுற அந்த நோட்ஸ்ல நீங்க எழுதுங்க, இந்த வருஷம் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. And I want you to write down that all you want your life to be in this year. 60 செகண்ட் போடு. 60 செகண்ட். நான் இந்த வருஷம் திருமணமாகி 4 பிள்ளைகளை பெற்றோம் சொன்னீங்க, மண்டையில போடு. முதல்ல praise God. முதல்ல எழுதுங்க. இது அப்படி நடக்கும். ஜெபம் பண்ண போறோம். We're going to pray. Take a paper, take a pen. இந்த வருஷம் 30 செகண்ட் டக்குன்னு யோசிக்கவே கூடாது, ஒரே வார்த்தையில் முடிச்சிடணும். இந்த வருஷம் எப்படி இருக்க போறோம்? 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 அப்படி எழுதுங்க சீக்கிரம். ஹalleluya. எழுதிட்டீங்களா? எத்தனை பேர் பேனா யாரு பேனா இல்ல? யாருடைய பேனா இல்லாம இருக்கீங்க? டக்கு பிஞ்சா மங்கியாவது எழுது. சீக்கிரம். அந்த மெட்ரோஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் எல்லாம் ஜோ சீக்கிரம். எழுதுங்க. ஒரு ஆமை சொல்லுங்க. ஓகே, இப்போ எழுதிட்டீங்களா? ரொம்ப கரகரமா எழுதிட்டீங்க பாருங்க. சரி, ஒரே ஒரு விஷயம் எழுதி இப்போ கண்ணு மூடுங்க. Now I want you to close your eyes. I want you to close your eyes right now. இப்போ நல்லா ஜெபம் பண்ணுங்க. அதை பார்த்து அந்நிய பாஷையில பேசுங்க. I want you to speak in tongue. அதை பார்த்து அந்நிய பாஷையில பேசுங்க. Look at it and speak in tongue. 60 செகண்ட் மட்டும் தான். The 60 second alone. இப்போ பார்த்து நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க. And you're going to pray. ஆண்டவர் சொல்றாரு, யார் வாய் திறந்து ஜெபம் பண்றாங்க, Whoever open the mouth and pray, கர்த்தர் அப்படியே செய்வார். the Lord will do it. கர்த்தர் அப்படியே செய்வார். The Lord will do it. கர்த்தர் அப்படியே செய்வார். The Lord will do it. கர்த்தர் அப்படியே செய்வார். கர்த்தர் அப்படியே செய்வார். ராபா கஷபல ராஜா போட மன்னா ரேமா கா போஷபா லபா கரா போல மாக்கலா ரேபா கபரா போட மன்னா போஷதா போல ஜெர நிறைய எழுதிங்க. ஜெபம் எல்லாரும் ஜெபம் மாரா ராகா ரபாலா. அப்படியே பாருங்க. நீங்க அப்படியே பாருங்க. இது நடக்கும். இது கட்டாயம் நடக்கும். This will happen. சொல்லு. ரேமா கபாலா ரபாரா ஷோடோ லிமாண்டா கல்மண்டா ரேபாண்டா போ ஷபாலா ரபாடா ஷபாடா ரேமா கபாலா போ ஷுபிரியா கரபாது ரேமா லபாலா போ ஷபாலா மாரியா கரபாலா ரோதா மாக்கா டகா ரேமா கபாரா ஷபாரா டோகா மானா கபாரோ டோகோ. நீங்க அப்படியே பாருங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க பாருங்க. உங்க யாரை எப்படி இருப்பாங்க பாருங்க. எஸ்
கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் பார்க்க வேண்டும். So now the Lord says you have to look at it. இதுல ஸ்பெஷலிஸ்ட் யார் தெரியுமா? You know who's specialized in this? பல நபர்கள் வேதத்துல இருக்காங்க. Many saints in the Bible. யோசேப்புக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்தார். See, God gave Joseph a vision. எல்லாரும் அவனை வணங்குவதை போல. I see that everyone is bowing. அப்ப யோசேப்பு அமைதியா இல்ல. Joseph was not silent. யோசேப்பை சொல்றார். He went sing out. தகப்பன சொல்றார். Told the father. தகப்பன் கோபப்படுறார். Father was annoyed. சகோதரன் சொல்றார். And when he told the brothers. சகோதரன் டென்ஷன் ஆகுறார். Brothers were so angry. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. So he faced many problems in his life. யோசேப்பு என்ன தெரியுமா? But Joseph அவன் was. பார்த்ததுல உறுதியாக. He was so firm in what he saw. இந்த விசுவாசம் குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். Let me tell you about this faith. நீங்க அந்த பேப்பர்ல எழுதுறது முக்கியம் இல்ல. It's not important that what you wrote. நீங்க அதை எழுதுறதுல உறுதியா இருக்கணும். It was so firm on what you have written. ஏன்னா அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம். That is the vision that God gave you. பைபிள் சொல்லுது. Bible says. சங்கீதம் 24ல Psalm 20:4. ஆண்டவர் மனவிருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுறார். God will give the desires of the heart. நீதிமொழிகள் சொல்றாரு. Proverbs says. மனவிருப்பத்தை உண்டு பண்ணுகிறதே கர்த்தர். God is the one who calls the desire. ஆண்டவர் ரொம்ப ஸ்மார்ட். See, God is very smart. ஆண்டவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல கிடையாது. No God like our Jesus in this ஒரு world. மனிதனுக்குள்ள மனவிருப்பத்தை உண்டு பண்ணுகிறதே அவர். God is the one who calls the desire. மனவிருப்பத்தை உண்டு பண்ணி He calls the desire. அந்த மனவிருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் அவர். God fulfill it. சோ ஆக மட்டும் நமக்குள்ள வாழ்கிறது ஆண்டவர். So God is the one who dwells in us. நான் திரும்ப சொல்றேன். Let me tell you again. அந்த மனவிருப்பத்தை உண்டு பண்ணுகிறது அவர். God is the one who calls. அந்த மனவிருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். And you fulfill the desire. இப்ப நீங்க எழுதுவது The things that you wrote right now. உங்களுடைய மனவிருப்பம் இல்ல. It's not your desire. எழுதி வைக்கிறது கர்த்தர். God is the one who calls you to write அதை down. செய்து முடிக்கிறது கர்த்தர். And He will fulfill it. அதுவே இயேசுவின் நாமத்தினால் In the name of the Lord Jesus. நீங்கள் எழுதுவது உங்களுக்கு நடைபெறுவதாக. Whatever you wrote will come to pass in your life. இதை எழுதுறீங்களோ Whatever that you wrote அது உங்களுக்கு உண்டாவதாக. will come to pass. கர்த்தர் அதை செய்வாரோ. The Lord do it for you. என்று ஆமென் சொல்லுவார். நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. You have to learn to look to faith. நான் திரும்ப சொல்லுகிறேன். Let me tell you again and again. யோசேப்புக்கு பல போராட்டம் வந்தது. Joseph faced many obstacles in அவன் life. அடிக்கப்பட்டான். He was beaten up. வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. God was torn. வைக்கப்பட்டான். He was sold. சிறையில் போடப்பட்டான். Put in the prison. ஆனால் தரிசனத்தில் உறுதியாக இருந்தான். But he was so firm on the vision. தரிசனத்தில் உறுதியாக He இருந்தான். was so firm on his vision. நாட்கள் கடந்து போனது. Days passed by. கர்த்தர் சொன்னபடியே தேவன் செய்தார். The Lord did according to what the Lord said. Faith is very important thing in faith. விசுவாசத்தில் மிக முக்கியமானது பேசினாமட்டால் is not enough when you speak. அதுல உறுதியாக இருக்கணும். You must be firm in it. எந்த தடை வந்தாலும் With one obstacle you face. firm in my stand. என்னுடைய நான் நிலைத்திருப்பேன். எனக்கு விரோதமாக எது எழுதினாலும் சரி. And one rise against me. எந்த போராட்டம் வந்தாலும் சரி. Any problem. எந்த வியாதி வந்தாலும் சரி. Sickness. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி. Problem. எந்த சஞ்சலம் வந்தாலும் சரி. Agony. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. None can do anything. சகோதரர்கள் எழுதினாலும் சரி. When my brothers rise up. 11 பேர் எழுதினாலும் சரி. The 11 people rise up. தகப்பனே எழுதினாலும் சரி. When the fathers that rose up. அவரே வந்து
நம்பிக்கை He இல்லை. had the hope. அதனால அவனுக்கு எது நடந்தாலும் So what happens? I more than a conqueror. நான் முற்றிலும் ஜெயம் பெற்றேன். கர்த்தர் எதை கொடுத்தாரோ அது அப்படியே நடந்தது. Whatever that God spoke came to fulfillment. He went to the prison. அவன் சிறைக்குள் போனான். அவனுடைய சிந்தனை I am a leader. அவன் is thought that I am a leader. அவன் விற்கப்பட்டான். He was sold. I am a leader. நான் தலைவர். அவன் போத்திபார் வீட்டுக்கு போனான். He went to also Potiphar. I am a leader. நான் ஒரு தலைவர். அதான் பைபிள் சொல்லுது. The Bible says God was with Joseph கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். because of his mindset. அவன் சிந்தை நிமித்தம். ஆண்டவர் யார் கொடுத்த வாய்ப்பாரு? To whom the Lord will be. யார் கர்த்தரை முழுசா நம்புறாங்க? Whoever fully believe in the Lord. யார் விசுவாசத்துல நடக்கறாங்க? Whoever walk in faith. விசுவாசத்துல தரிசனத்துல பார்த்து செயல்படுறாங்க. And those who look to faith and walk to it. அவங்க எங்கெல்லாம் கர்த்தர் கூட இருப்பாங்க. Where they are, the Lord is with them. யோசேப்போடு கூட இருக்கிறார். Those in Joseph. குடியில இருந்த கர்த்தர் இருக்கிறார். Because in the pit the Lord was with him. வைக்கப்படுற கர்த்தர் இருக்கிறார். Because soul the Lord was with him. எங்க போற கர்த்தர் இருக்கிறார். If God was with him. போத்திபார் போற கர்த்தர் இருக்கிறார். Also Potiphar the Lord was with him. கர்த்தர் இருக்கா கர்த்தர் இருக்கா கர்த்தர் இருக்கா கர்த்தர் இருக்கா. God was with him. God was with him. ஒரு நாள் வந்துச்சு கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றினார். And one day came the Lord fulfilled the because you know why அவன் மலையை பார்க்கல. He never look at the mountain. அவன் அந்த போராட்டத்தை He பார்க்கல. never look at the problem. பிரச்சனையை பார்க்கல. Never look at his problem. யோசிக்கல. He never thought about it. இவ்வளவு பெரிய மலை வந்தா. Can be how great the mountain is. Because the name of Jesus. Yeshua நாமத்தால் வெளியே போ. Because the name of Jesus. Yeshua நாமத்தால் அப்பால போ. Yeshua நாமத்தால் அப்பால போ. Because the name of Yeshua Jesus. நாமத்தால் அப்பால போ. அந்த மலை பெருந்து போவதை அவன் பார்க்கிறான். He saw the mountain being moved. பிரச்சனை மாறுவதை He பார்க்கிறான். saw the problem being solved. அதாவது இரண்டு பேர் சிறையில் இருக்கும்போது There's a reason that both of them in the prison. அந்த பாடப்புத்தகங்கள் சொல்றான். And the comparison. போய் சொல்ற ஒருத்தர் இருக்கிறான். Go and tell each there is someone. Confident and faith. அவன் இயேசு கர்த்தர் இருந்ததை உறுதியாக நம்பினார். போய் சொல்லுன்றா. He told, go and tell. 2 நாள் தாண்டி போனது, 2 வருஷம் தாண்டி போனது. After 2 years, அந்த 2 வருஷத்துக்கு பிறகு after the 2 years, யோசேப்பு சிங்காசனத்தாண்டி கொண்டு வரப்பட்டான். Joseph was brought before the king. You see, from today onwards, 2026, you have to see the great move of God in your life. இரண்டாயிரத்தி ஆண்டு கர்த்தருடைய பலத்த அசைவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணதான் போறீர்கள். Begin to see the move of God. கர்த்தருடைய அசைவை நீங்கள் காணத் தொடங்குங்கள். Begin to see the move of God. உங்கள் விசுவாச கண்களால் பார்க்க Begin to தொடங்குங்கள். see you are a millionaire. நீங்கள் ஐஸ்வர்யம் பெற்றவர்கள் என்று பார்க்க Begin தொடங்குங்கள். to see you are a millionaire. நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவான் என்று பார்க்க தொடங்குங்கள். See you are the largest church in Malaysia. மலேசியாவில் நீங்கள் பெரிய திருச்சபை என்று பார்க்க தொடங்குங்கள். Begin to walk like that. அப்படியே நடைய தொடங்குங்கள். அப்படியாக பாருங்கள். Look at it. Begin to look at it. அப்படியாக பேசுங்கள். Begin to speak in a way. அப்படியாக நினைத்துக் கொள்ளுங்கள். Begin to act in a way. நீங்கள் எதை அறிக்கையிடுகிறீர்களோ Whatever you confess, எதை பார்க்கிறீர்களோ whatever that you see, கர்த்தர் அதை செய்வார். do it. ஆமென் சொல்லுங்கள். இந்த வேதவசனம் சொல்கிறது. Bible says, Now come back to Mark 11. I'm going to finish now. How does I have faith in God? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Truly I say to you, மெய்யாகவே சொல்கிறேன். எவனாவது மலையை பார்த்து And whoever look at this mountain, வசனத்தை வாசி 23 மார்க் 11:23 வாசித்தமல். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிட்டு போ என்று சொல்லி தள்ளுண்டு போ என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லி அந்த வார்த்தை போடுறீர்கள் சொல்லி. see, when you speak, when you say it to the mountain, நம்ம கண்ணில சொல்ல முடியுமா வாயில சொல்ல முடியுமா? can you say it to your eye or say it to your mouth? நீங்க எதுல சொல்றீங்க? How would you say? எதுல சொல்றீங்க? How would you say? எதுல சொல்றீங்க? வாயில தான். ஒரு ஆமென் சொல்ல Speak to பாருங்க. your mouth. காதல் பண்ணும்போது கண்ணிலே சொல்லிடுவீங்க. அது தெரியும். அது வேற கதை. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சர்ச்சில் நடக்குது. அங்கே சிக்னல், இங்கே சிக்னல். இதுதான் தெரியும். ஆனா அதுதான் நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வாயில சொல்லணும். சொல்ல வாயில Speak to your mouth. நம்ம ஆண்டவர் சொல்றாரு. See, the Lord says, கண்ணால பார்த்தா மட்டும் பத்தாது. it's not enough when you look to your eye. வாயால அறிக்கை You செய்ய. have to confess to your mouth. வாயால சொல்லு. Confess to your lips. மரணமும் ஜீவனும் நாம அதிகாரத்தில் இருக்கு. Life and death is in the power of your tongue. எந்த ஊருக்கு போனா Wherever I go, யார் கேட்டா whoever asks me, யார் பேசினா when who speak, எனக்கு புரியாத ஒரு புரியுது தெரியுமா? one thing I don't understand. நான் கூட சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. You all are good people. சில மக்கு சாப்பிட்றாங்க சபையில இருக்குது. There are some foolish people. அது அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஒண்ணு அவங்களுக்கு தரிசன கண்கள் திறக்கப்படும். One, they don't have their spiritual vision eye. ரெண்டாவது விசுவாசம் இல்லை. Secondly, they don't have the faith. அதனால வாயில வார்த்தை வர மாட்டேங்குது. That's the reason they cannot speak. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க பார்க்கறாங்க வச்சுக்கோங்க, உங்க பழைய கூட்டாளி ஒருத்தவங்க பார்க்கறாங்க. Let's say one of your old friend are meeting you up. திடீர்னு அம்முவை பார்த்து கேட்கறாங்க. அம்மு போகும்போதே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. And now they ask me, sister, கேட்டு சொல்றாங்க, நீங்க எங்க போறீங்க? நான் வயநாடு தான் போறேன். but if you're going to Chuda, எவ்வளவு பேர் வராங்க? how many people are coming? 300
அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க விசுவாசமும் இல்லை, உங்க பார்வையும் குருடு. யார் கேட்டாலும் Whoever asks you, இது ஃபேத் நான் கற்றுக்கொண்டது. நான் இதை வந்து வெளியில கற்றுக்கொண்டேன், I learned from Benny, டிஜிஎஸ்ல கற்றுக்கொண்டேன். from DTS. டிஜிஎஸ்ல நான் தனிப்பட்ட முறையில் 8 மணி நேரம் பேசியிருக்கிறோம். I have spoken to Uncle personally. அவர் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்போது அவங்க சொல்றாங்க, அவர் பொதுவாக பெரிய ஊழியர்கள் சொல்றது தெரியுமா, Usually the big pastors, நீ எதை பார்த்து உங்க சபை மக்கள் அறிக்கை செய்யணும் அதுதான், whatever that you see and you confess, that's it. அதுதான் அப்படின்றார். That's it. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, Listen to what I'm saying. எத்தனை பேர் வராங்க அப்படின்னு கேட்கும்போது என்னமா சொல்லணும், காலையில 4 மணிக்கு 1000 மேல வராங்க. More than 1,000 are coming. எத்தனை விசுவாசி இருக்காங்க? 5000 அப்ப நீங்க அறிக்கை செய்யுங்க. As we begin to confess, ஒரு நாள் வரும் 2027 முடிவுக்குள்ள அது நடக்கும். listen to us say it. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது பொய் அல்ல, இது விசுவாச அறிக்கை. Confession. பொய்யுக்கும் விசுவாச அறிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. There's difference between confession and lies. பொய் சொல்வது நடக்காது. Whatever you lie will never come to pass. தரிசனம் பெற்ற பிள்ளைகள் விசுவாச அறிக்கை செய்யும் போது அது நடக்கும். Confess it will come to pass. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறோம். We're speaking about God's kingdom. தேவ தரிசனத்தை குறித்து பேசுகிறோம். God's vision. அப்படி என்றால் நடக்கும். It will come to pass. ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் உடனே காலையில 4 மணிக்கு எத்தனை பேர் வராங்க? நீங்க என்ன சொல்லணும்? 1000க்கு மேல. நீங்க என்ன சொல்லணும்? எத்தனை விசுவாசி இருக்கிறாங்க? சரி, எத்தனை பேர் நீங்க அப்படி சொல்லிருக்கீங்க வெளியே போய்? 1 2 3 4 5 6 மீதி எல்லாம் சரி, உங்க ஃபேத் ஒரு ஃபேத் No faith. ஃபேத் நான் என்ன சொல்றேன், ஃபேத் விசுவாசம். when we have faith, கர்த்தர் அந்த விசுவாசத்தை பண்ண கர்த்தர் ஏன் தெரியுமா சகல ஜனங்கள் வருவதற்கு தாமதம் சபை ஆனவரை எனக்கு ஒரு நாள் கர்த்தரை கேட்டார். God spoke to me. One day God spoke to me. நீ விசுவாசமா பேசுறோம், ஜனங்க விசுவாசங்களா? He was speaking to but people got no faith. இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசமா இருந்தனால Because the Israelites had no faith, அவங்க கானானுக்கு போகிறதுக்கு தாமதமாயிருச்சு. it delayed for them to enter Canaan. மோசே மட்டும் கானான் போனார். Moses was speaking daily about Canaan. ஆனா ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. But people got no faith. ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. People don't have faith. என்னைக்கு உனக்கு அந்த கானான் விசுவாசம் இருக்கிறதோ, When you have faith about Canaan, இன்னைக்கு தான் ஆண்டவர் கிரியை செய்வார். that's when God will manifest. நீங்க எல்லாமே அறிக்கை செஞ்சா போதும். It's enough for you who are here to confess. 5,000 are here. We are the biggest Tamil church. நாங்கள் தமிழ் பெரிய சபை. 5000 பேர் லைனா சொல்ல இருக்கிறாங்க. 5,000. 5000 பேர் இருக்கிறாங்க. 5,000. 5000 பேர் இருக்கிறாங்க. 5,000. நாங்க நம்ம பெரிய சபை. We are the biggest கர்த்தர் அவங்களுக்கு சேஷத்தை கொடுத்துட்டாருப்பா. God has given the church. ஆண்டவர் கொடுத்துட்டாருப்பா. நீ எல்லாம் ஜாதிகளைங்க வராப்பா. பல பாஷை ஜனங்க ஆராதிக்கிறாங்கப்பா. ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாருப்பா. எல்லா பாஷை ஜனங்க ஆராதிங்கப்பா. 4 மணிக்கு தொடங்கி ராத்திரி 12 மணி வரைக்கும் ஆராதனைப்பா. ஓய்வில்லாத ஆராதனைப்பா. அது நடக்குதோ இல்லையோ சொல்லிக்கொண்டே இருந்தால் கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் Daniel chapter 3, 16ஆம் வசனம் 16, 17ஆம் வசனம். 17. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். The Lord of emotion is able to deliver us. ஆண்டவர் காப்பாத்திட்டாரா? ஒண்ணும் இல்ல. அக்கினியில போட்டாங்களா? ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க விசுவாசம் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ஒரு ஆமென் சொல்லுங்க இருக்கும். எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எங்களை காப்பாற்றுவார். எங்களை தப்புவிப்பார். விசுவாச அறிக்கை அவங்க சொல்றாங்க. அதை சொல்லனால கர்த்தர் அப்படியே செய்தார். கர்த்தர் அப்படியே செய்தார். நான் சொல்றேன், you have to say, நீங்க பார்த்தா எழுதுறத நீங்க பார்த்தா மட்டும் பார்த்தால் வேறு நீங்க சொல்லணும். வேறு நீங்க சொல்லணும். வேறு நீங்க சொல்லணும். Because உங்க வாயில பவர் இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஒரு குடிநீர் வந்தாங்க. A group of people came. குருஜிட்ட போகுது. They went to Guruji. நீ எந்த குருட போற? பைபிளை படிச்சாலே போதும். If you never read the Bible, பைபிளை படிச்சாலே போதும். never read the Bible. பைபிள் வாயின் வார்த்தையில அதிகாரம் இருக்குடா. Bible says there's power in your mouth. அந்த எஸ்எஸ் கேட்டுக்கு வந்தார், சர்ச்சுக்கு வந்தார். அவருக்கமா சர்ச்சுக்கு வந்தார். ஒரு நாள் தனியா பார்க்க வந்தார். And he came to meet me once. ஒரு ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். Around 9, 11. நானும் அப்பா உட்கார்ந்து Me and my father was there. அவர் கேள்விகள் கேட்கிறார். He's questioning us. நாங்களும் பேசுவோம். And he also
speak. கடைசியா கை எடுத்து கும்பிட்டு உங்கள்ட்ட பேச முடியாது ஃபாதர் சொல்லிட்டு போயிட்டாரு. And he said, we cannot speak to you anymore. ஏன்னா எங்களுக்கு வசனம் தெரியும், Because we know the word. எங்களுக்கு வார்த்தை தெரியும். We know the word of God. நான் சொன்ன டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி. உங்க பணத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம். நமக்கு மாஸ்டர் ஒரு ஆள் தான், We only have one master. நமக்கு பிரதான பாஸ்டர் ஒரு ஆள் தான். One pastor. ஜீசஸ் மட்டும் நம்புங்க, Hallelujah. ஜீசஸ் மட்டும் நம்புங்க. Believe in Jesus alone. அப்புறம் 2 ஆராதனை வந்தார், And he gave for 2 services. அதோட காணாம போயிட்டார். After that, he disappeared. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனா அவர் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே என்னன்னா, You know, whatever that he taught, வார்த்தை பேசுங்க. speak. அது நான் பைபிளால சொல்றேன். That's what Bible says. விசுவாசிக்கிற பிள்ளைகளை அறிக்கை செய்யணும். People who believe and you confess, ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். God has given நான் me. எப்போதும் பிள்ளை இல்லாதவங்க சொல்லுவேன், I always tell those who are எனக்கு barren, பிள்ளை வேணும்னா if you want child, தேவனுடைய வயித்துல கை வை. always lay your கை hand. வச்சு கர்த்தர் கொடுத்துட்டார், நன்றி Say, God has given me, thank you, Lord. கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவர். God has given me. கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவர். ஆனா கணவர் பக்கத்துல இருக்கிறோம்ல, But he didn't ஒரு அம்மா வந்து என்ன ஜெபம் பண்ணா, a lady came for ஒரு அம்மா வந்து என்ன ஜெபம் பண்ணா, கேளு. The lady came for prayer. அந்த அம்மா குவைட்ல வந்து ஜெபம் பண்ணாங்க. She came for prayer. பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். Pastor, pray for me. எதுக்குமா ஜெபம் பண்ணா? He asked why. எனக்கு பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணா. I need child. நான் கேட்டேன் புருஷன் எங்க? I said, what's your husband? புருஷன் இந்தியா, Husband in India. அம்மா குவைட்ல. Mother in ஏன்னா India. அங்கேயும் பறந்து வந்து உள்ள போடுவாங்க. Praise God. அம்மா பிள்ளை புருஷன் பக்கத்துல இருக்கு. The husband is well. இருக்கிற மாதிரி கூட இருக்கணும். இவங்க ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவர் சொன்ன புருஷன் பொண்ணு கொண்டு வா, அப்புறம் பிள்ளை போறோம். I said, go first. ஞானம் வேணும், You need wisdom. அறிவு வேணும், You need knowledge. புத்தி வேணும். You need wisdom. சேர்த்து தான் சொல்லிக் கொடுக்க முடியும். சில விஷயம் சண்டே சர்வீஸ் பேச முடியாது. Certain things I just because நான் I என்ன சொல்றேன், தமிழ்ல சில சமைச்சு சில விஷயம் பேசுறதுக்கு பயமா இருக்கு. certain things are afraid to speak. பேசணும்னா அடுத்து இந்த சிறையில அடிச்சிருவாங்க. சொல்லுங்க உண்மையா, சில தமிழ் சர்ச்சில் செக்ஸ் பத்தி பேச முடியாது. We can speak about sex and Tamil congregation. தமிழ் சர்ச்சில் ஓப்பனா சில விஷயங்கள் பைபிள்ல இருக்கிற விஷயங்கள் பேச முடியாது. We can speak certain things. பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் பாவியா, They will condemn you. இவன் ஆனா பைபிள் இருக்கு. But it's in the Bible. பைபிளை இதுக்கு அது குறித்து பேசப்படுகிறது. It is spoken. அது ஆவி. It's a spirit. செக்ஸ் என்பது ஒரு ஸ்பிரிட். It's a spirit. ஸ்பிரிட் கனெக்ஷன். அது ரொம்ப கவனமா இருக்கணும். But be very careful. நிறைய விஷயங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். God is teaching us many things. ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். God teaches. ஆனா தமிழ் சர்ச்சில் முடியாது. But we cannot teach in Tamil தமிழ் church. சர்ச்சில் இயேசுவின் அன்பு, அதுவும் ஆமென் சொல்ல மாட்டீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா இவர் நல்ல பாஸ்டர். Then they say they are good pastor. அதே நான் சொல்லிட்டேன்னா, You must say the same thing. ஓ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், Yeshuவின் நாமத்தினால். கர்த்தர் சொல்றார், The Lord says, ஜோயினா முட்டையாவதாக. அப்படின்னா இவன் கெட்ட பாஸ்டர். நல்லதா பேசுனா நல்ல பாஸ்டர், அதை கண்டிச்சா if you correct, கெட்ட பாஸ்டர். you get back. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அது கவனிங்க, முதலாவது பாருங்க, First you have to see, இரண்டாவது பேசுங்க. second speak. பைபிள் ஃபுல்லா சொல்லுது. That's what Bible teaches. எவனவன் வாயில அறிக்கை செய்றானோ Whoever confess to அது him, கர்த்தர் அப்படியே செய்வார். the Lord will do it. ஏன்னா உங்கள் வார்த்தைகளை தேவன் கவனித்து பார்க்கிறார். God observes every word and puts it in your வேறு mouth. நமக்கு தெளிவா சொல்ல வழியா, 2 பேர் பேசும்போது கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறார். Bible says that when 2 people speak, the Lord listen carefully. இப்ப நான் அஞ்சலியும் பேசுறேன் வச்சுக்கேன். Let's say me and sister Aji speaks. ஆமா, அது உண்மையான பேர் எனக்கே தெரியல. ஸ்கூல் படிக்கும் போது அற்புதம், இப்ப அஞ்சலி, அப்புறம் என்னன்னா கடைசி ஆகும்போது என்னதான் பேர் பேசுவோம். நான் பேசும்போது நீங்க நினைக்கிறீங்க ஒரு நாங்கள் கேஷுவலா பேசுறோம், ஃப்ரெண்டா பேசுறோம். இல்ல, பேசுறத கர்த்தர் என்ன பண்றாரா? What does the Lord do? கர்த்தர் என்ன பண்றாரு? Lord listen. நீங்க போன்ல பேசினாலும் சரி, Whether you speak to your phone, நீங்க நேரடியா பேசினாலும் சரி, speak directly, நீ எதை பேசுறியோ கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். whatever you speak, the Lord listens carefully. வார்த்தை அது ஒரு வித்தா இருக்கிறது. The word is seed. அந்த வார்த்தை கனி கொடுக்கும். that he will bear fruit. அதுவே நீங்கள் பேசுகிற வார்த்தை என்பது ஒரு விதையா இருக்கிறது. So the word that you speak is a அந்த seed. விதை கனி கொடுக்கும். The seed word, நீங்கள் விசுவாசத்தோட வார்த்தை அறிக்கை செய்யும் போது when you speak with faith and அந்த confess, வார்த்தை கனி கொடுக்கிறதா இருக்கிறது. the seed people ஒரு speak. 60 செகண்ட் ஜோம் பண்ண போறோம். Within 60 seconds, இப்ப நீங்க எது பார்த்தீங்களோ whatever that you see, அதை நீங்க வாயில அறிக்கை செய்ய you're போறீங்க. going to confess it. என்ன அறிக்கை செய்ய போறீங்கன்னா, What are you going to confess? ஒருவேளை நீங்க எழுதுறீங்க, என்ன எழுதுறீங்க? ஐ எம் a millionaire. Maybe
you wrote that I am a millionaire. you're a millionaire. அப்ப நீங்க அறிக்கை செய்யணும், இயேசுவின் நாமத்தினால் You have to confess in the name of நான் Jesus. எழுதியிருக்கிற இந்த வார்த்தையின்படி According to what I've I written, am a millionaire. நான் ஒரு I am a millionaire. I am a millionaire. நான் ஒண்ணு தேடி ஜெபம் பண்ணுவேன். மலேசியால பெரிய ஊழியக்காரன் நான் தான். மலேசியால அன்றைய எத்தனை பேர் எழுப்பினாலும், ஏற்று எழுப்பினாலும், எது எழுப்பினாலும், எவன் எழுப்பினாலும் நான் ஜூடாதான் ஜாப் பண்ணிக்கோம். எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் தான் ஜாப் பண்ணிக்கோம். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். டெய்லி எவ்ரிடே அறிக்கை செய்வேன். அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும். எல்லாரும் கையில உயர்த்தி மாத்தா ஷாத்தா பாத்தா தூத்தா மாத்தா ராலா லேமா பாபு ஷபா லபா கராத்து எல்லாரும் ஜோம் என்ன அறிக்கை செய்யுங்க. இப்படி முக்கியமா ஜோம் பண்ணீங்கன்னா 5 பைசா வராது. நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே டிஸ்பிளேசியா அப்படி சொல்லி ஜோம் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் ஆமா லேசா இருந்தா ஜோம் பண்ணுங்க. எல்லாம் ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை ஜோம் பண்ணுங்க. ஜோம் 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 பாத்தா ஷாத்தா லேமா ஷபா கராத்து மாலா Mama kala bala busha bala, Nigeria kala 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 busha bala. Pray, 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 pray. Pray. Ora mata shaka, ora baba shaka, ora baba shaka, ora mama shaka. Lama kaku lama kenapa? Ora dia kenapa mau shaka? Ora kenapa? Santama, santama. Company honors, company honors. CEO, company honors. Oh, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய வியாபாரம் புசிக்க போகிறார். I declare. இயேசுவின் நாமத்தினால், 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 இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அங்கே கரெக்டா ஆத்மா சொல்ல போறேன். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்க, பைபிள் சொல்லுது ஒரு நீங்கள் பார்த்தால் பட்டால் மலையை பார், பார்த்துட்டு பேசுங்க. So daily, every day, ஒவ்வொரு நாளும் காலையில எழும்புனோனே early in the morning when you ஜெபித்த wake up, பிற்பாடு after your prayer, see in the vision. தரிசிக்க ஆரம்பிங்க. தரிசனத்துல பார், Look in your vision. தரிசனத்துல பார். Look to your vision. அப்துல் கலாம் சொன்னார். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா பிரசிடென்ட் அப்துல் கலாம் அவர் சொன்னார். அப்துல் கலாம் தெரியுமா முடியல ஒரு மாதிரி அப்படி வச்சிருவார், நல்ல வைட் அப்துல் கலாம். ஆமா, அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா எலனை பார்த்து அப்துல் கலாம் மாதிரி தான் இருக்கும். நம்ம முடி வெள்ளையா அடிச்சா கத்த நல்ல முடி வளர்க்காத போது எலன் முடி வளர்த்தாதான் இல்லை கட்ட முடியும். ஆமா, அப்துல் கலாம் எலன் கத்த நல்ல முடி வளர்க்கறதுக்கு ஏதாவது என்ன இருக்காமோ எலன் கொடுக்கணும். எலன் முடி வளர்க்கணும்னா கத்த நல்ல அப்துல் கலாம்
அப்துல் கலாம் சொன்னாரு. சொல்லு. Dr. Kalam said, ஏய் சொல்லுடா. அப்துல் கலாம் முடிஞ்சாலும் போய் கை கொடுங்க. அப்துல் கலாம் அப்படி இருக்கு. அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள். you should visualize. ஒரு முஸ்லிமானவர் Muslim. அவர் பாருங்க, ஒரு ராமேஸ்வரத்துல சின்ன கிராமத்துல இருந்தவர். From a village. டெல்லி வரைக்கும் போய் அவர் மேல டாப்ல நிக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? The reason why he was so famous, விஷன், தரிசனம். began to see, அந்த தரிசனத்தோட பேச ஆரம்பித்தார். and began to speak. நான் இந்த இப்படிப்பட்ட ஜனங்களை நான் பார்ப்பேன், அவங்க சரித்திரத்தை நான் படிப்பேன். Then I read all those people's history. பில் கேட்ஸோட சரித்திரத்தை படிச்சேன். Bill Gates' history. நான் படிப்பேன். அப்துல் கலாமுடைய சரித்திரத்தை படிப்பேன். Abdul Kalam's life. சில சரித்திரங்களை படிக்க முடியும். When you read the history, ஒன்றுமில்லாதவர்கள், those with nothing, அவருக்கு தேவ பலனம் இல்லை. they have no God's strength. கடவுளோட நம்பிக்கை இல்லை. They don't have the faith in God. நம்ம மாதிரி இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் கிடையாது. They don't have faith in Jesus. ஆனால் தரிசனம் இருந்தனால, But because they had the vision, விடாமுயற்சி இருந்தனால, because of what they ஒன்றுமில்லாத ராமேஸ்வர கிராமத்துல இருந்து டெல்லிக்கு போயிட்டாங்க. they went to Delhi. அகில உலகம் இன்னைக்கு அப்துல் கலாம் பற்றி பேசுறேன். The entire world speaks about it. சயின்டிஸ்ட் ஞானம் அவருக்கு உண்டாச்சு. He had wisdom. அமெரிக்காவில் நடக்கத்தக்கதா, For America to travel, அமெரிக்காவில் செட்டலைட் மறைந்து நியூக்ளியர் பொம்மை வெடித்தவர் அப்துல் கலாம். Abdul Kalam has made an achievement. அவ்வளவு ஞானம், Such a wisdom. ஞானம். Why? அப்ப நான் சொல்றேன், கடவுளே இல்லாத ஒரு மனிதனுக்கு அவ்வளவு ஞானம்னால் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்ம பேசுற வசனம் நமக்குள்ள இருக்கும் போது எவ்வளவு காரியம் நம்ம சாதிக்க முடியும். And how much more when the Spirit of God is in us, how much more could we do? When you have the word of God in you, தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள you have இருந்தால், the power of Holy Spirit in you, கர்த்தருடைய வழிகளுக்குள்ள and you இருந்தால், have faith in Jesus, விசுவாசம் இயேசுவில் you இருந்தால், can do more than Abdul Kalam. நீங்கள் அப்துல் கலாமை காட்டிலும் அதிகமாக செய்ய முடியும். அப்துல் கலாமை காட்டிலும் நீங்கள் அதிகமாகவே செயல்பட முடியும். You can do more than him. பாருங்க, சத்ராக், மேஷாக், அபிநேகோ, Look at Shadrach and Abednego. ஏன் அவங்களுக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட்? How you could have such faith? காரணம் அவருடைய பழைய பேர் Because their old name, மிஷாயேல், அனனியா, அசரியா என்று அவருடைய பேர் கொடுக்கப்படுகிறது. that is their Jewish name. 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். You can look in the first chapter. மிஷாயேல் என்றால் Mishael means, என் தேவனுக்கு ஒப்பானவர் யார்? "Who is equal to my God?" அனானியா என்றால் Ananiah means, கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறார். "God be merciful to me." அசாரியா என்றால் Azariah means, தேவன் எனக்கு தயவு பாராட்டுகிறார். "God should favor me." அந்த பேர் மேல விசுவாசம், They had the faith and அந்த confidence. நம்பிக்கை. The faith. அதனால அக்கினியில போடலாம், அக்கினி அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. That's the reason why the fire could not consume them. I want to finish right now in the name of Jesus சொல்றேன். Praise the number now, let me tell you, பார்க்காதீங்க, பேசுங்க. don't just see, just speak. கடைசி வசனம் சொல்கிறது, Bible says, therefore anyone does not doubt in his heart, எவனாவது தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல், சீக்கிரம் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று அவன் மெய்யாகவே சொன்னபடியே. ஆமீன். இப்படி வருது, அப்படி என்ன நடக்கிறது? நான் சொல்றேன், மோச முடியல, மண்டையில முடி வளரும், சொன்னபடியே ஆகும். அப்படி விசுவாச்சுன்னா அந்த சொட்ட மண்டையில முடி வளரும். ஆமீன் சொல்லுங்களேன். ஏக்கைக்கு கூந்தல் முளையும் அப்படின்னு சொன்னா அந்த சொட்ட தலையில என்ன வரும்? கூந்தல் வரும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. the Lord says, இந்த வசனத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணவே இல்லை, பண்ணலாம் இருக்கு. there's power when we begin to practice it. ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தராரு. Jesus teaches words, ஒரு மரத்தை சமைச்சிட்டு போயிட்டாரு. Jesus goes to tree. மறுநாள் பேருக்கு வந்து கேட்கலாம், என்ன அப்படி சமைச்சு கிடக்குது அப்படின்னா, Next day, Peter's questioning. அதே சிம்பிள்டா. Jesus says, simple. நீ பார், Look at it, நீ பேசு, you speak, நீ சந்தேகப்படாத, no doubt you, தானா நடக்கும். you come to God. அப்ப இயேசு லாசருவை பார்க்கும்போது இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாரு? So what was Jesus doing? He was going to Lazarus. லாசரு ஆண்டோட ஏஜென்டாலே இல்லை. Lazarus was not his agent. லாசரு உயிரோடு இருப்பது பைபிள் சொல்றது, தேவகுமாரன் அந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். That Father, Son came to fulfill Father's will. ஆண்டவர் எல்லா இடத்திலும் அற்புதம் செய்யும் போது Every place where the Lord performed miracle, ஆண்டவர் எங்கேயுமே கத்தர் ஜெபம் பண்ணான்னு சொல்லுங்க. nowhere that Jesus prayed. ஒரு விசுவாசமாக உட்காரு. ரைட் நோ. Let ஒரு me விசுவாசத்தோட உட்காரு. Let me encourage your faith. திறக்கப்பட்டவன் திறக்கப்பட்டவன். Shall let me open. பானையை தொட்டா சுக்குன்னு வந்துச்சு. Touch it, but heal. ஆனா லாசரு வீட்டுக்கு வரப்போது But
அந்த குகைக்குள்ள வரும்போது in front of the cave. அது ஜெபம் பண்ற இயேசு ஜெபம் பண்றார். Jesus said, யோவான் 11ல ஜெபம் பண்றார். Jesus prayed. இந்த கண்ணு சுக்குது. ஆண்டவர் ஜெபம் பண்றார். Jesus prayed. என்ன ஜெபம் பண்றார்? What is prayed? பிதாவே, Father, நீ எப்போதும் என்னை ஜெபத்தை கேட்கிறேன். always hear my prayer. இப்பயும் என் ஜெபத்தை நீ And now you also hear my prayer. கேட்கிறவராக இருக்கிறேன். அப்படின்னா இவன் உயிரோட இருப்பது லிஸ்ட்ல இல்ல. It was not God's agenda. இயேசு ப்ரே பண்றார். Jesus prayed. இயேசு ப்ரே பண்ணி கேட்கிறார், எப்போதுமே நீ என் ஜெபத்தை கேட்கிறீங்க, இப்போ என் ஜெபத்தை கேளுங்க. அதுக்கு பிற்பாடு தான் சொல்றாரு, லாசருவே Come forward. வெளியே வா. லாசருவே Come forward. வெளியே வா. அப்ப நான் இயேசு லாசருவை பார்க்கும்போது When Jesus looked at Lazarus, செத்த போனமா பார்க்கல. Jesus never looked at him as a அவன் ஒரு dead அப்போஸ்தலனா பார்க்கறான். man. He's an apostle. அவன் ஊழிய சேவனா பார்க்கறான். What was such the Lord? அதனால இயேசு லாசருவை விசுவாசத்தோடு அழைக்கும்போது That's the reason why Jesus called Lazarus with faith. பைபிள் தெளிவா சொல்லுது, The Bible clearly says, அவன் உயிரோடு கூட எழும்பி வந்தான். he begged the Lord. அவன் உயிரோடு கூட எழும்பி வந்தான். All alive. நான் சொல்றேன், நீங்க எதை நீங்க அறிக்கை செய்து, Whatever you confess, நீங்கள் பார்த்து you see, அறிக்கை செய்து confess, மனசுல சந்தேகம் வரக்கூடாது. you should not have doubt in your heart. பாருங்க, சந்தேகம் வந்துச்சுன்னா That the day when you have doubt, நம்ம சந்தேகக்காரன் வாழ முடியாது, சந்தேகக்காரிக்கு வாழ முடியாது. பக்கத்துல பாருங்க, சந்தேகக்காரி மோசமானவர், doubtful person are always சந்தேகக்காரன் மோசமானவர். ஒரு ஆமை சொல்ல பாருங்க, சில புருஷனுக்கு எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரியல, பொம்பளைங்களோட சில பொம்பளைங்க எப்படிதான் வாழ்றாங்க புருஷனோட. இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, ஏதோ எப்படியோ இந்த சந்தேகக்காரன் கூட வாழவே பிடிக்கல. சொல்ல சந்தேகக்காரன் கூட என்ன செய்ய முடியாது, எது தொட்டாலும் ஏன் அவங்க பேசுறீங்க, ஏன் அவங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க, ஏன் உங்க பக்கத்துல இருக்கு, ஏன் அப்படி இருக்கு, மூதை சில வந்து அலுவலக செத்து போயிடலாம போச்சு அப்படின்னு நான் மனசுல நினைச்சேன், செத்துடலாம். புரியல பச்சை ரொம்ப சந்தேகப்படுறாரு. அப்ப என்ன சொல்லு, செத்துடலாம், இது கூட வாரதோட பரவாயில்ல, நிம்மதியா போலாம். சந்தேகம் சந்தேகம். இப்ப நடைமுறை வாழ்க்கையில சந்தேகக்காரங்க வாழ முடியலன்னா, விசுவாசியா இருக்கிற நம்ம சந்தேகமா இருந்தா ஆண்டவர் ஒண்ணு தொலரேட் பண்ணுவாரா? எப்படி நாசமா பண்ண விட்டுருவாரு. விசுவாசம் என்பது என்ன தெரியுமா, நம்பிக்கை உறுதி இருக்கணும். because they have the assurance of your faith. அவர் சொன்னவனே என்ன சொல்ற மனசுல வயல மசமசனா சொல்லுது, That whatever he said come to pass. ஒரு நமக்கு உறுதி காணப்படுவா. அவன் சந்தேகப்படாமல் உடனே அங்க போயிட்டான், இங்க இருக்க வந்துட்டியா, இங்க போயிட்டு பேசுவாங்க. You receive that and you have that. விசுவாசம் தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நீங்க இப்ப என்ன எழுதிருக்கிறீங்களோ, நீங்க அதை பார்த்தீங்கன்னா, அதை சொன்னீங்கன்னா சொன்னபடியே ஆகும். நான் சொல்றேன், முடி வளரும், இந்த வருஷம் வளரும், சட்டமன்றம் மாறும், சொன்னபடியே ஆகும். அந்த முடி வளரும். குராமை சொல்லுங்க பாருங்க, ராய் மொட்டை ஆவார், ஏற்கனவே மொட்டை சொல்லுங்க கடைசியா ஜோம் பண்ண போறோம். ஒரு ஆமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க, சொன்னபடி ஆகும். ஆண்டவர் சொல்ற சந்தேகப்படாத, கடைசியா சொல்ற ஜெபத்துல அப்படின்ற The Lord say prayer. ஆண்டவர் சொல்ற ஜெபத்துல. Give prayer. அப்ப வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா So if you want miracle in your life, prayer is important. ஜெபம் முக்கியம். அதனால அந்த 5 நாள் உங்களை பல வாங்கப்பா 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 நினைச்சு. There's a reason for Papa that they say come. ஏன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, Because God told me clearly. ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்லிட்டாரு. Spirit of God told me ஆண்டவர் சொன்னார், அநேகரை நான் bless பண்ண போறேன். that I'm going to bless many of them. 70% of the church ஓட வாழ்க்கை தரம் மாற போகுது. 70% ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. என்னமா 70% ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாத்த போறார். இந்த ஆங்கிலத்துல சொல்லு, அவன் தெருல கை நீட்டுறான், இந்தா சொல்லு, அவன் தெருல நீ பேசுறது தெருல கை நீட்டுறான். 70% your life going to be changed. Your life is going to change. 70% Your life is ஆண்டவர் உங்க லைஃபை மாத்த போறார்.
போராட்டத்தை ஜெயிக்கிற சரி, இதுவரைக்கும் பேசுறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? நான் ரொம்ப உங்களுக்கு அவசியமாக சிம்பிளா சொல்றேன், ஆனா இதுல வல்லமா இருக்கலாம். நான் ஜோமன ஆவியான சொல்ற ஜனங்களுக்கு விசுவாசம் சொல்லிக் கொடு. விசுவாசம், அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லைன்னா நம்மளை பார்த்து பிலீவர்ன்றாங்க, நம்மளை பார்த்து விசுவாசிக்கிறாங்க. காரணம் நம்ம விசுவாசம் நடக்கிறவர்கள். மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம், தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் நடக்கிறவங்க. அதனால நம்மளை பார்த்து என்ன கூப்பிடுறாங்க? விசுவாசிக்கிறாங்க. நம்மளை பார்த்து விசுவாசிக்கிறாங்க. Because we believe what we speak, we believe what we see, we believe, we react. When you believe in the name of Jesus and whatever you have written and you see the pastor, the anybody, say I am Lord. அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், நன்மை உண்டாகும். ஹalleluya. 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். 2 minutes. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. 2 minutes எல்லாரும் ஜெபம் முடிச்சிட்டு அவ்வளவுதான். everybody lift up your hands. அபாக்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சொல்றார், நான் கண்டதை நான் பார்த்ததை என்ன பண்றாராம்? எழுதுகிறேன், நான் எழுதினதை பாடுகிறேன் அப்படின்றார். அபாக்கு என்ன பண்றாரா? பார்த்தார், எழுதினார், பாடினார். அன்புடைய பிள்ளைகள், நீங்கள் தரிசனங்களை பார்ப்பது எழுதுங்கள். எழுதுனத ஜெபத்துல நம்பிக்கையா இருங்க. உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும். இந்த 5 நாள் முடியும் போது, this 5 days, don't miss this service. Next 5 days is going to be a blessing day. I tell you, supernatural thing is going to happen in the name of Jesus. வானம் இந்த 2026 திறக்கப்பட்டிருக்கிறது. நான் போய் சொல்ல, வானம் இந்த 2026 உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓ லமா லா. இன்னைக்கு காலையில 3 மணிக்கு 3:30 மணிக்கு இருக்கும். உட்கார்ந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டு பிரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ப்ரொஃபசர் ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. அஞ்சலி நீங்க வரணும், நீங்க அந்த பார்த்து நீ பேசணும் அப்படின்னா சீரியஸ் 3 மணிக்கு. நான் சொன்ன ஆண்டவர் நேரத்தே வரல, அது எங்க இன்னைக்கு வர போகுது. கீழே வந்து பார்த்தா அஞ்சலி வரல. ஆவியானவர் கேட்ட எங்க ஆண்டவர் வரல, பார்த்தா அஞ்சலி வந்துருச்சு. ஆராதனை முடிச்சு வந்து பாருமா. 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி சில பேர் கத்தர் ஜெபிக்க சொன்னார். யார் ஜெபிக்க சொன்னாலும் எனக்கு தெரியல, ஆனா உண்மையில நான் ஜெபம் பிரேயர் பண்ணேன். 5:30 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஜூமை திறக்கிறேன். ஒருத்தருக்கு நான் ஜூமை, அப்புறம் திருப்பி ஜூமை திறந்து நல்ல வேலை 23 பேர் வந்தாங்க. 24 பேர் டெய்லி ஜூம் நடக்குது. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. ஜெபம் பண்ண போறோம், முடிக்க போறோம். கை உயர்த்துங்க எல்லாரும். நீங்க ஜெபம் பண்ண சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாம நீ பார்க்கிற, நீ பேசுற, நீ விசுவாசிக்கிற, அது நடக்கும். இப்ப நீங்க என்ன பார்த்தீங்களோ அது விசுவாச அறிக்கையில சொல்லுங்க. 60 செகண்ட். மாபாலா பாக்கா பாஷா ஓ மாமா மாமா பாபா பாபா மகிமை 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 ஷபா பாபா 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 ஷபா மகிமை 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 லாபா பாபா ஷபா லாபா
affirmation, 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 affirmation. La 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 la. வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. ஷபா பா 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 பா. மகிமை இறங்குவதா. ஓ ஓ அபிஷேகம் வல்லமை. வெச்சுக்கோ 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 வெச்சுக்கோ. வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. சத்தமா 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 சத்தமா. ரபா 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 ரபா. ஷபா பா 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 பா. Pray! Pray! நீ வாயை திறக்காத வரைக்கும் ஒண்ணு நடக்காது. வாயை திறக்காத. ஓ பெரிய கூட்டம், பெரிய தரிசனம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. மகிமை, 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 மகிமை. வெச்சுக்கோ, வெச்சுக்கோ. Jesus, bless me. Jesus! Hallelujah! Hallelujah! நீங்க பார்த்ததை நீங்க அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்த மனுஷன் சந்தேகப்படாதீங்க. இந்த 5வது மாதம் முடிவதற்குள்ள அநேகருடைய தலைகளுக்கு மாற போகிறாங்க. ஆனா நாளையோட கூட்டத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நாளையோட யாரும் கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. மற்றவங்க கூட்டிக் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறாங்க. நீங்க யாரையாவது கட்டாயப்படுத்தி மற்றவங்களை கூட்டு வரீங்களோ உங்க லைஃப்ல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். எல்லாரும் எழுப்பி போமா, வா ட்ரை பண்ணுவோம். எங்க சொல்லுங்க, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லு, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you. God will bless you. Jesus will bless you. யார் ஜீசஸ்